கைஸ், விஜயன்றவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு டிப் ஃபார் ஸ்டடீஸ் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்காக இந்த வீடியோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். எப்போவுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக படிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கு சைடில் ஹெல்ப் பண்ணுற, அதாவது ஞாபகம் வச்சுக்கவும் கான்சென்ட்ரேட் பண்ணவும் உதவியாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு நான் மியூசிக்கை சொல்கிறேன். மியூசிக் நம்ம பிரெயினில் நல்ல எஃபெக்டை பண்ணுறதா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் மியூசிக்கால் வலியை குறைக்கிறது, ஞாபகம் தர்றது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கறது உட்பட பல விஷயத்தில் நம்ம பிரெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. லிரிக்ஸ் இல்லாத ஒரு சைலண்ட்டான மெலடியஸான ஏதாவது ஒரு சாங் கேட்டுக்கிட்டு நம்ம படிக்கும்போது அது நல்லா மெமரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் நான் லிரிக்ஸ் இல்லாத மியூசிக் அப்படின்னு சொல்கிறேன்னா, லிரிக்ஸோடு நம்ம கேட்கும்போது நம்மளுடைய பிரெயின் அந்த வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண நினைக்குமா. ஸோ வேர்ட்ஸ் இல்லாத, லிரிக்ஸ் இல்லாத ஏதாவது ஒரு சாங் கேட்கும்போது அது வேர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணும். இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு சைலன்ஸில் படித்தாதான் இன்னும் நல்லா மெமரைஸ் ஆகும். ஸோ நான் சொல்கிற டெக்னிக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒரு யூடியூப் ஷார்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் தண்ணி போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அந்த ஷார்ட் வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ப்ளே பண்ணிவிட்டு படிங்க. அதுக்கப்புறமா அதை மியூட் பண்ணிவிட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு யூஸ்வலாக படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட், டைப்பிங். என்ன இது மெமரைஸ் ஆகிறதுக்கும் டைப் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. டைப்பிங் நம்மளை காக்னிட்டிவ் மோடுக்கு கொண்டு போய் நம்மளுடைய ஃபோக்கஸை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இது நம்ம புது மெமரி மசில்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினை இன்னும் ஆக்டிவ் ஆக்கும். தேர்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? இந்த கேமை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜான் ரிட்லி ஸ்டூப்புன்றதுனால இந்த கேம் பேர் ஸ்டூப் கேம்னு வச்சுட்டாங்க. இது பிரெயினோடைய 2 சைடையும் ஒன்றா வேலை செய்ய வைக்குதான்னு பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட். இதுவும் நல்லா ஃபன்னாக தான் இருக்கும். நீங்கள் வெவ்வேறு கலர் பெண்ணை வச்சு விதவிதமான கலர்ஸோடைய நேம்ஸ் எல்லாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் பெண்ணால் பிளாக்னும், எல்லோ பெண்ணால் க்ரீன்னும், ப்ளூ பெண்ணால் ரெட்டுனும், இந்த மாதிரி ஒரு 10 to 15 நேம்ஸ் எழுதணும். இப்போது அந்த வேர்டை படிக்காமல் அந்த வேர்டு இருக்கிற கலரை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் பெண்ணால் பிளாக்னு எழுதியிருந்தா அதை ரெட் அப்படின்னு படிக்கணும். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு டிப் வர வெயிட் பண்ணி கேட்ட உங்களுக்கு தான் சூப்பர் டிப். அதோட இதை செய்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியுமா? சாக்லேட் சாப்பிட்றது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா தான் அது எல்லாமே நடக்கும். அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு ஸ்டடியில் கொக்கோவை சாப்பிட்ட பிறகு அதை சாப்பிட்டவங்களுடைய ஞாபகம் அதிகரிச்சு தான். அதை ரெகுலராக கன்சியூம் பண்ணவங்க கவனிக்கிற நேரம், மெமரி, அப்புறம் வார்த்தைகளுடைய ஃப்ளூவன்சியும் அதிகரிச்சு தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டார்க் சாக்லேட்டில் தியோப்ரோமைனும் கேஃபினைனும் இருக்கும். இந்த 2ம் நமக்கு தூக்கம் வர விடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம நைட்டில் தூங்க போகும்போது சாப்பிட்றது நல்லதில்லை. ஒருவேளை நைட் ஷிஃப்டில் யாராவது வேலை செய்கிறாங்கன்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது இதை சாப்பிட்றோன்னா அது இன்னும் நல்ல மெமரி பவர் தரும்னு சொல்கிறாங்க.